ரம்ஜான் ஸ்பெஷல் ஒரு சூப்பரான ஃபிர்னி பார்க்கலாம். நல்ல ஒரு ஹெவியான நான்வெஜ் மீல்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வெதுவெதுப்பான இந்த ஃபிர்னி மட்டும் ட்ரை பண்ணுங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சரி, அந்த வாசமும் சரி அவ்வளோ இதமாக இருக்கும். எனக்கு இது ஒரு பாயனாவது சொல்லி கொடுத்தாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க. அதில் சாரப்பருப்பு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 1.5 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ். கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து வரும்போது இது மாதிரி திக்காகும். அப்போ கரண்டி விட்டு மசிச்சு விட்டிங்கன்னா ஒன்றும் பாதியமாக உடஞ்சிரும். 4 பாதாம் 4 முந்திரியை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு அதில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கலர் கிடைக்கும். 1/2 கப் அளவுக்கு சக்கரை, 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவியாக இருக்குங்க. இதில் இன்னும் பால் கோவா இருக்கு இல்லைங்க, அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் திக் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பால் கோவா கிடைக்காதுங்காட்டி இது மட்டும் தான் செஞ்சுருந்தேன். இதோட வாசமும் சரி, டெக்ஸ்சரும் சரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.